இந்த ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் விமன் வரும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷனில் 50% மேலே விமன் இருக்காங்க. ஆனால் விமன் ஒர்க் ஃபோர்ஸ் எந்த இடத்துல கேப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. வெளிநாடுகள், சைனா, சவுத் கொரியா, யூரோப் கண்ட்ரீஸோட பெரிய சக்ஸஸுக்கு காரணமே வாட் எவர் மேபி த ஏரியா வென் இட் கம்ஸ் டு R&D விமன் ஜாஸ்தியாக இருப்பாங்க. நம்ம இதில் விமன் இன்னும் அந்த இடத்துக்கு போகலை. விமன் நல்லா ஃப்ளரிஷ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு லெவலில் விமன் நிறைய PhD ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் உண்மை தான் டேட்டா. பட் ஆனால் வென் கம்ஸ் டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க போகிறாங்களா அப்படிங்கும்போது அந்த இடம் தான் நான் கவனிக்கப்பட வேண்டியது. அந்த இடத்துல தான் பசங்க ஃபிசிக்ஸ் படிக்கணும், லைஃப் சயின்சஸ் படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும். இதை எங்கே வரைக்கும் கொண்டு போகணும்? ரிசர்ச் வரைக்கும் கொண்டு போனாங்கன்னா மிகப்பெரிய வல்லரசாயிடும் இந்தியா. நம்ம ராபியம்மாள் காலேஜில் முக்கியமாக நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே லைஃப் சயின்சஸ் அண்ட் டேட்டா சயின்சஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எது வரைக்கும் கொண்டு போகிறோம்னா R&D PhD வரைக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம். பிகாஸ் இந்த ஏரியா கவனிக்கப்பட வேண்டிய ஏரியா. இந்த ஏரியாவில் விமனுக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது. ஃபில் பண்ணாலே போதும் நல்லா இருக்கும்.